ஆரம்ப காலத்துல கமல் ஹீரோவா நடிச்ச பல படங்கள்ல காமெடியன் மற்றும் வில்லனா நடிச்சிருந்தாரு ரஜினிகாந்த். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கடந்த 45 வருஷமா எந்த படத்திலையுமே சேர்ந்து நடிக்கல. இந்நிலையில இப்ப கூலி படத்தை தொடர்ந்து ரஜினி கமலை இணைச்சு ஒரு படம் இயக்குற முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு லோகேஷ். இந்த படம் இப்ப ரஜினி நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 படத்தை அடுத்து தொடங்கப்படுதா இல்ல இன்னும் கால அவகாசம் எடுத்துக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல ரஜினி கமல் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான இளவட்ட நடிகரையும் நடிக்க வைக்கிறதுக்காக திட்டமிட்டு இருக்காரு லோகி. குறிப்பா கமலை வச்சு அவர் இயக்குன விக்ரம் படத்துல சூர்யாவோட ரோலக்ஸ் கதாபாத்திரம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதனால அந்த கதாபாத்திரத்தை மறுபடியும் இந்த படத்துல கொண்டு வரலாமா இல்ல இன்னொரு நடிகரை இந்த படத்துல முக்கிய ரோல்ல நடிக்க வைக்கலாமா அப்படின்ட்டு லோகி பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காராம். என்னதான் ரஜினி கமலுக்குன்ட்டு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருந்தாலும் இளவட்ட ஹீரோ ஒருத்தரும் இருந்தா இன்னும் படம் பெரிய அளவுல மாசா இருக்குன்றதால இந்த முயற்சியை எடுக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ்.